தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறையேசுவில் பிரியமானவர்களே, திரு இரத்த மாதத்தின் 23ஆம் நாள் என்று கடந்த நாட்கள் முழுவதும் வழிநடத்திய ஆண்டவர் தொடர்ந்து நம்மை வழி நடத்துகிறார், நம்மை பாதுகாக்கின்றார் என்ற நம்பிக்கையோடு இணை சட்டம் 33ஆம் அதிகாரம் 28வது இறை வார்த்தைக்கு செவிமடுப்போம். அப்போது இஸ்ராயேல் பாதுகாப்புடன் வாழ்ந்திடும். யாக்கோபின் உறவிடம் தானியமும் இரசமும் மிகுந்த நிலத்தில் இருக்கும். அவர் தம் மேகங்கள் பனி மழை என பொழியும். இறையேசுவில் பிரியமானவர்களே, இந்த வார்த்தை இன்று இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உயிருள்ள வார்த்தை. ஆகவே உங்களுடைய விவிலியத்தை நீங்கள் திறந்து உங்களுடைய வேண்டுதல்களை இந்த பகுதியிலே வைத்து கொள்ளுங்கள். இறைவன் இன்று உங்களோடும் உங்களுடைய வேண்டுதல்களோடும் உறவாட விரும்புகின்றார். வார்த்தை சொல்லுகிறது, இஸ்ரவேல் பாதுகாப்புடன் வாழும். யார் இந்த இஸ்ரவேல் என்று நாம் பார்க்கிற பொழுது, ஆண்டவர் யாக்கோபை அழைத்து, இனி உன்னுடைய பெயர் யாக்கோபு அல்ல, இஸ்ராயேல் என அழைக்கப்படும் என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அந்த இஸ்ராயேல் பாதுகாப்புடன் வாழும் என்றால், ஆண்டவர் இஸ்ராயேல் நாட்டை, இஸ்ராயேல் மக்களை தனிமைப்படுத்தி தன்னுடைய மக்களாக அவர் தேர்ந்து கொள்கிறார். இந்த உலகத்தில் ஏராளமான மக்கள் இனங்கள் இருந்தார்கள். அந்த ஏராளமான மக்கள் இனங்களில் என் ஆண்டவர் தேர்ந்து கொண்ட இனம் இந்த இஸ்ராயேல் மக்கள். அந்த இஸ்ராயேல் மக்களை தேர்ந்து கொண்டு தன்னுடைய சொந்த மக்களாக அவர் பாதுகாத்தார், வழி நடத்தினார், உடனிருந்தார், அன்பு செய்தார். அதே போல இன்று புதிய இஸ்ராயேலராக இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களாகிய நம்மை ஆண்டவர் இந்த உலகத்திலிருந்து தேர்ந்தெடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஏராளமான மக்கள் இனங்களிலிருந்து நம்மை தனியாக தேர்ந்தெடுத்து நம்மோடு உறவு கொண்டாடி நம்மோடு இருந்து நம்மை பாதுகாக்கின்றார். ஆக நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இன்று இந்த ஜெபத்திலே பங்கு பெற்று கொண்டிருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஆண்டவர் தன்னுடைய மகனாக மகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்ற முதல் வார்த்தையை என் ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்ததாக நாம் பார்க்கின்ற பொழுது, தானியம், திராட்சை ரசம் இந்த இரண்டும் பெருகும் என்று சொல்லப்படுகிறது. இந்த தானியம், திராட்சை ரசம் இதை இரண்டு நிலைகளில் அடையாளப்படுத்தலாம். முதல் அடையாளம் என்னவெனில், செழுமை, வளமை. தானியமும் திராட்சை ரசமும் மிகுந்திருக்கும், வழிந்தோடும் என்று சொல்லுவது, என்னுடைய தொழிலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், என்னுடைய தொழில் முயற்சிகளை என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், என்னுடைய தொழிலை ஆசீர்வதித்து அதன் வழியாக நிறை செல்வம் பெருக ஆண்டவர் வழி செய்கிறார். இது ஒன்று. இன்னொன்று, இது எதை குறிக்கிறது என்றால், ஆண்டவர் இயேசுவினுடைய உடலையும் இரத்தத்தையும் குறிப்பது இந்த தானியம், திராட்சை ரசம். நம்முடைய ஆன்ம விருந்தாக ஆண்டவர் நமக்காக கொடுத்திருக்கிறார். ஆக நம்முடைய ஆன்மாவை ஆண்டவர் புனிதப்படுத்துகின்றார். நம்முடைய தொழில் முயற்சிகளையெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதித்து பெருகச் செய்கிறார் என்பது இங்கு சொல்லப்படுகிறது. அடுத்ததாக பனிமழை. இந்த பனிமழை வறண்ட நிலத்தில் பொழிகின்ற பொழுது அந்த நிலமானது பனிமழையால் நனைந்து அதில் விவசாயம் சிறக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதே போல வறண்டு போன என்னுடைய உள்ளத்தை, வறண்டு போன என்னுடைய தொழிலை, வறண்டு போன என்னுடைய வாழ்வை வளமையாய் செழிமையாய் மாற்றக்கூடியவர் நம்முடைய ஆண்டவர். இன்று அந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்வை, தொழிலையும் செழுமைப்படுத்துகின்றார் என்ற நம்பிக்கையோடு ஜெபிப்போம். இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வையும்
எங்களுடைய குடும்பத்தையும் எங்களுடைய தொழிலையும் பெருமைப்படுத்தி அதை செழுமையாக மாற்றுகிறீர் என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்தினீரே. ஆண்டவரே, நாங்கள் செய்கின்ற தொழிலை உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். அந்த தொழிலில் 100 மடங்கு ஆசீரை நாங்கள் காணச் செய்வீராக. தொழிலில் முன்னேற்றத்தை தருவீராக. படித்து முடித்து வேலைக்காக வெளிநாடுகளிலும் உள்நாடுகளிலும் வேலைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பை கொடுப்பீராக. அந்த வேலை வாய்ப்பின் வழியாக நல்ல ஊதியம் கிடைக்கச் செய்வீராக. அதன் வழியாக குடும்பத்தில் ஆசீரை காணச் செய்வீராக. ஆண்டவரே, இன்று அந்த ஆசீரை எங்களுடைய குடும்பங்கள் காண வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன்.